ஹலோ கைஸ், வாழ்க்கையில் ஒரு நாள் சீரியஸில் இன்றைக்கி டே 6. இன்றைக்கி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கப்ப என்னோட கல்லூரி கால நண்பன் பிரம்மாண்டம் வந்திருந்தான். ஆள் பார்க்க வேணா டெரராக இருக்கலாம், ஆனால் அவன் மனசு எப்படிப்பட்டதுன்னா, டேய் ஜானகிராமா, எசங்கள் உனக்கு லாலிபாப் வேணுமா வேணாமா? வேணாங்கள். நம்ம பிரம்மாண்டத்தோட வாகனத்தை எடுத்துக்கிட்டே ஊர் சுத்த கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா பறக்கும் காவடி, அப்புறம் அந்த அழகுலாம் குத்திட்டு வந்தாங்க. அழகு குத்திட்டு வர வேலில் பார்த்தா டிவிக்கே கொடிலாம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம முருகனும் வந்தார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு டீ கடைக்கு போயிட்டோம். பிரம்மாண்டம் தான் போய் டீ வாங்கிட்டு வந்தான். என்னடா குடிச்சிட்டு கொடுத்துருக்கானுங்க அப்படின்ற ஒரு பழைய காமெடியை பண்ணிட்டு வடையும் வாங்கி கொடுத்தான். வடைலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். திரும்பவும் வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். திரும்ப நீ எங்கே போகிற, மறுபடியும் போய் டீ கடைக்கு தானே போவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, நாங்கள் திரும்ப போனது ஒரு சோடா கடைக்கு. அங்கே போயிட்டு சோடா குடிப்போம். இங்கே சோடா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரம்மாண்டம் மறுபடியும் வாங்கி அளவு டெஸ்ட் பண்ணான். எப்போ எது வாங்கினாலும் அளவு டெஸ்ட் பண்ணிப்பான். அதான் இப்போயும் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்கும். மரம்லாம் இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய பூலாம் பூத்துருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். போகிற வழியிலே ஒரு பாட்டி வந்து இந்த மாம்பழம் கொய்யாக்கெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, நான் அவங்க கிட்டே போயிட்டு கொஞ்சம் மாம்பழம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொய்யாக்காவும் வாங்கியாச்சு. அவங்க நமக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா போகிறப்ப சிரிச்சுக்கிட்டு டாட்டாலாம் சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நானும் பிரம்மாண்டமும் காலேஜை கட்ட அடிச்சுட்டு இங்கே தான் வந்து உட்காந்துருப்போம். அந்த இடத்துக்கு மலரும் நினைவுகளெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக போயிட்டோம். எப்பயுமே இங்கே உட்காந்து பல கதைகள் பேசுவோம். பிரம்மாண்டம் என்ன அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கூட அப்படின்னா, ஃபோட்டோ வேணா எடுத்து தரேன், அழகாக வருமானலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த தாய்லக்காட்டில் ஊர் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பிரம்மாண்டவா திரும்ப போய் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தர்பூசணி பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இவங்க இந்த மிளகுத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு கலக்கி தருவாங்க. உண்மையாலுமே சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சைனாக்காரனை பார்க்க போவோம் அப்படின்னு சொன்னோம். இவங்க கிரிக்கெட் விளையாண்டு வந்து அப்போ தான் உட்காந்துருந்தானுங்க. சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு போனோடனே வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அங்கேயே மதிய உணவை முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவனுங்க மேட்ச் எல்லாம் விளையாண்டுட்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கரும்பு ஜூஸ் குடித்தோம். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு பாய்ப்பா அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்குலாம் டாட்டா சொல்லிட்டு திரும்பவும் போய் முருகன் கோவிலில் உட்காந்துட்டோம். இங்கே தான் உட்காந்துருப்போம் பல மணி நேரங்கள். அந்த மாதிரி உட்காந்துருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நானும் பிரம்மாண்டமும் கிளம்பிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களை. பாய்.